கென் ஃபில்லர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு கைஸ். 10 வேஸ் டு பிகம் ரிச் அப்படின்றது ஒரு பார்த்து சொல்லியிருப்பாரு கைஸ். அதாவது 10 வேஸ் இருக்காங்க கைஸ் மொத்தம் ரிச் ஆகிறதுக்கு. இது வேலை யுவர் ஓன் பிஸ்னஸ். அதாவது இதுதான் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கோல்டன் ரோடு அப்படின்னு சொல்கிறாரு கைஸ். அதாவது இருக்கிறதுலே இந்த வேலை தான் நிறைய பேர் மில்லியனர் பில்லியனர்லாம் ஆயிருக்காங்க கைஸ். அதாவது அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தான் லீடர் பொறுப்பெடுத்துக்கணும், அதே மாதிரி பண்ணணும், எல்லாமே பண்ணணும். யார் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் மாதிரி டெஸ்லா இல்லைன்னா ஸ்பேஸ் எக்ஸோ நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மில்லியனர் ஆகிடுவீங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரோன் ரோட் அப்படின்னு சொல்கிற சிஓ அப்படின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளால் எப்பயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது கைஸ். ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியில் நம்ம சிஓ ஆகலாம் கைஸ். இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே நம்ம சுந்தர் பிச்சை தான். அவர் வந்து ரீசெண்டாக பில்லியனர் ஆனார். நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்தோம். இதை வந்து ஒரு செகண்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஆனால் இதுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் தேவை. அஃப்கோர்ஸ் லீடர்ஸ் அலாங் த ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் எப்பயுமே லீட் பண்ண முடியாது கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்போ இல்லைன்னா ஒரு நல்ல கம்பெனியில் எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணி ஈஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல கைஸ். அவர் வந்து ஆப்பிள் இருந்தார் கைஸ். அவர் தான் முதல்ல இயர்லி ஃபவுண்டர். அவர் கூட இருந்தார். அவருக்கு சில ஸ்டேக்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பில்லியனர் ஆகிட்டார் கைஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்ஷிப்னால தான். அதுக்கு பேர் தான் ஈக்விட்டியோட பவர்னு சொல்லுவோம். ஃபோர்த்து வே இது நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு செட் ஆகலாம் கைஸ். மேரி வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல பொண்ணு, நல்ல ரிச்சஸ்டான பொண்ணு இல்லைன்னா ரிச்சஸ்டான பையனை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பில்லியனர் ஆகிடுவீங்கல்ல கைஸ். இதுதான் கரெக்டு. அதாவது இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளு, ஆனால் இதான் இருக்கிறதுலே ஹார்டஸ்டான பாட்டு. ஸ்டீல் லைக் அ பைரட் பட் லீகலி அப்படின்றத ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாரு கைஸ். அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து திருடணும், அதை வந்து லீகலாக திருடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஎஸில் வந்து பாப்புலர் கைஸ். அதாவது இவர் வந்து யூஎஸ் ஆத்தர் இல்லையா, அதனால் அங்கே வந்து இந்த கார்ப்பரேட் லாயர்ஸ் அப்படி அவங்கெல்லாம் வந்து இதுமாரி கேஸில் வாதாடிட்டு இருக்கும்போது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபைனில் வந்து சில அமௌண்ட்டு தருவாங்க கைஸ் அவங்களுக்கு. இப்போ வந்து 600 crores அப்படின்னா அவங்களுக்கு 6 crores அதுமாரி தருவாங்க கைஸ். இதனாலே சில பெரிய பெரிய கார்ப்பரேட் லாயர்ஸ்லாம் மில்லியனர் ஆயிருக்காங்க. இதுவும் ஒரு வே தான். நெக்ஸ்ட்டு வே வந்து ஃபேம் டு பிகம் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேமை யூஸ் பண்ணி ரிச் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செலிப்ரிட்டிக்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டராக இருக்கலாம், ஆக்ட்ரஸாக இருக்கலாம். இப்போ வந்து அப்படிலாம் இல்லை கைஸ். இப்போ வந்து நீங்கள் யூடியூப் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், எப்படி வேணாலும் கைஸ். எல்லாமே கணக்கு தான். இந்த ஃபேமை வச்சு நீங்கள் ஒரு பிராண்டிலோ இல்லைன்னா ஒரு புது பிராண்டோ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். யூஸ் அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மற்றவங்களோட மணியை மேனேஜ் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து மணி சம்பாதிக்கலாம் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லைன்னா நிறைய வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இந்த ராபர்ட் கியோசாகி இந்த ரிச் டேட் போர்டோட வேவை சொல்கிறாங்க கைஸ். அதாவது நீங்கள் வந்து பை ரெண்ட் அதுக்கப்புறம் செல் இல்லைன்னா பண்ணுறதுனால ரியல் எஸ்டேட் மூலயமா வர்றது கைஸ். நெக்ஸ்ட்டு யூஸ் யுவர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேட்டன்ட் வாங்குறது மூலயமா நீங்கள் பெரிய ஆகலாம் கைஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறீங்க இல்லைன்னா ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறீங்கன்னா